Hi, welcome back to another video. I am Jyoti Kannan from Vibody Study Abroad. இந்த வீடியோவில் ஹையர் எஜுகேஷன் வந்து அயர்லாந்தில் போயிட்டு எப்படி படிக்கலாம், அதோட ரெக்ரூட்மெண்ட் என்ன, அட்மிஷன் ப்ராசஸ், மெடிக்கல் அண்ட் விசா ப்ராசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th 12th யூஜி டாக்குமெண்ட்ஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎல்டி ஸ்கோர் ஆர் பிடிஇ ஆர் டோஃபல், தென் பாஸ்போர்ட், எல்ஓஆர் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், எஸ்ஓபி, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு ஸோ மினிமம் 3 to 4 வீக்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கிடுவோம். ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீ நம்ம பெய்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு 3 to 4 வீக்ஸில் பார்த்தோன்னா ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆஃபர். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று மேபி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ்னால் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சால்டேட்டடு ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், தென் அதாவது ஃபுல் டியூஷன் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ணணும். இது கண்டிஷனல். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் டியூஷன் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் மற்ற அதர் கண்ட்ரீஸில் பார்த்தா டெபாசிட் கட்டினா போதும். பட் இங்கே அப்படி கிடையாதுங்க, ஃபுல்லி டியூஷன் ஃபீ நம்ம பெய்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துட்டாலே மோஸ்ட்லி அன்கண்டிஷன் லெட்டர் மாதிரி நினச்சிக்குது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து மெடிக்கல் இருக்கும். மெடிக்கலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து மினிமம் €150 ஆர் €160 வந்து இன்சூரன்ஸ் எடுத்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஓன் ஃபண்டாக இருந்ததுன்னா ஃபுல்லி அக்காமடேஷன் காஸ்ட் வந்து €10,000. ஸோ பார்த்தீங்கன்னா 6 month வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த அக்காமடேஷன் காஸ்ட் வந்து €10,000 பார்த்தீங்கன்னா ஸோ €1 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ₹91 இருக்குது நம்ம இந்தியன் ருபீஸில். ஸோ அப்ராக்சிமேட்டில் பார்த்தோன்னா 9 lakhs சம்திங்கில் வரும். அந்த அமௌண்ட் வந்து ஸோ அக்கௌண்ட்டில் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஆர் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஸோ மோர் தென் அதாவது 6 month மினிமம் 6 month வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ். ஸோ விசா ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கண்ட்ரியில் ஃபீஸ் அதிகமாக இருக்குது. பட் இதுக்கு விசா காஸ்ட் ஒன்லி ₹17,000 ஒன்லி விசா காஸ்ட்டு. ஸோ இந்த விசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். தென் அப்பாயின்மெண்ட்டு நம்ம போடணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசி சர்டிஃபிகேட்ஸில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கி கொண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பான்சர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்லேயே ஃபண்ட் இருக்குது. சப்போஸ் பேரண்ட்ஸ் அதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்க அக்கௌண்ட்லேயும் வச்சு நம்ம காட்டலாம். அயர்லாந்து கண்ட்ரி பொறுத்தல வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் பார்த்தீங்கன்னா இப்போ யூகே கண்ட்ரினா கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் பார்த்தீங்கன்னா விசா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அயர்லாந்தில் பொறுத்தல வந்து இந்த இன்டர்வியூ கிடையாது. ஜஸ்ட் இந்த நம்ம விசா டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு விசா சப்மிட் பண்ணிட்டாலே மினிமம் 20 daysல வந்து விசா சக்ஸஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அவைலபிள் இன்டேக்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024. ஸோ ஜான்வரி 2024 வந்து இன்டேக் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 2024. ஸோ இந்த கண்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, தென் ஃபினான்ஸ் அதாவது எஜுகேஷன் லோன் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். தென் விசா ப்ராசஸ், ஸோ ஃப்ளைட் டிக்கெட், ஸோ இதெல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நாங்கள் கைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.